சொன்னாரு, எது மேலே இறக்கம் பாராட்டாம வெட்டி போடு, கொல்லுன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னதற்கு அவன் கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் சொன்னதுக்கு. அப்ப இப்போ அவனுக்கு முன்னாடி 2 வைக்கப்படுது. ஆசீர்வாதமா இயேசுவா, ஆசீர்வாதமா கர்த்தரா, ஆசீர்வாதமா கற்பனையா. இவன் சொல்றான், இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், நான் கற்பனையை விடுறேன். இந்த மாதிரி நான் நிறைய நாள் விட்டுருக்கேங்க இன்னைக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியுமாங்க பெரிய கிருபை, அந்த சவுலை கர்த்தர் தள்ளினார். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு தள்ளப்படாம இருக்கும். நிறைய நேரத்துல நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணிருக்கோங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் வார்த்தைகளை நம்ம சூஸ் பண்ணாம, கர்த்தர் சொன்ன கட்டளையை நம்ம சூஸ் பண்ணாம, அதுக்கு கீழ்ப்படுகிறத விரும்பாம நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? பல நேரங்கள்ல இந்த ஆசீர்வாதத்தை சவுளை போல நம்ம இருந்திருக்கோம். ஆனா கர்த்தரோ தாவீதுக்கு அளித்த கிருபையை இயேசு மூலமா நமக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு வரை நம்ம தள்ளப்படாம நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா நிறுத்தி இருக்காரு. அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.